இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் அல் சஃபியா பார்க்கு துபாய் ஷார்ஜாவில் இருக்குது. அங்கே வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மரம் தோட்டமே வச்சுருக்குறாங்க. அந்த பார்க்கில் உள்ளார ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க மாட்டேருக்குது, அவ்வளோ மரம் இருக்குது. அங்கே நாங்கள் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டேன் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா செடி ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பார்க்கு. மற்ற முஸ்லீம் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துருக்குறாங்க. ஈவினிங் அந்த ஃபாஸ்டிங் முடித்து அவங்க சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா கூட்டமாக எல்லாம் டேபிள் சேரு எல்லாம் கொண்டாந்து போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே மசூதியில் ஓதுனோன்னா எல்லாம் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அதை காட்டுற பாருங்க எல்லாம் பாலெல்லாம் எடுத்துக்கிறாங்க. சாமான்மெல்லாம் பாருங்க தள்ளு வண்டியில் வச்சு தள்ளிட்டு டேபிள் சேர்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கே பார்க்கில் எல்லாம் விரித்து எல்லாம் அங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் எல்லாம் புல் தரையில் பாருங்கள் எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் சைக்கிள் ஓட்டுதுங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பார்க்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள எப்படி விளையாடுறாங்க. ஓரத்தில் ஃபேமிலியெல்லாம் உள்ளே உட்காந்து அவங்க எல்லாம் பாய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விரித்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்றதுக்காக அந்த ஈவினிங் 6:45 அந்த டைமில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. லைட்டெல்லாம் பாருங்கள், பார்க்கை சுற்றி லைட்டு போட்டு அது ஒரு டெக்கரேஷன் சூப்பராக பந்தல் மாதிரி அழகாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் நாங்களே எல்லாம் பிரியாணி செஞ்சோம். ஆனால் வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே சாப்பிட்ருந்துருக்கலான்னு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. எங்கள் பாப்பா வாங்க பாருங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லுது. பொக்குன்னு வச்சு எங்களுக்கு நாளைக்கு வரும்போது கொண்டு வந்துடலாம் பிரியாணி செஞ்சு, நம்மளும் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பாலை மட்டும்தான் கொடுத்து குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பாருங்கள் அது மறுபடியும் அந்த பக்கம் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிச்சு. இங்கே பாருங்கள் ஓரத்தில் எல்லாம் பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. பார்க்கில் எல்லாம் பாருங்கள் ஜனங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் அங்கே விளையாடுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்குறாங்க. எங்கள் பாப்பா அங்கே போய் விளையாடலான்னு சொல்லுது. சரி நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். லைட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கில் நடுவில் சென்டரில் இந்த விளையாடுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த இடம் விட்டுருக்குறாங்க, செஞ்சு வச்சுருக்குறாங்க. எல்லாம் சறுக்கி விளையாடுறாங்க பாருங்கள். எங்கள் பாப்பாவும் விளையாடுது. எல்லா குழந்தையும் பாருங்கள் ஓடி ஓடி எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு. லைட்டெல்லாம் பாருங்கள் இப்படி அழகாக இருக்குது. இதை பார்க்குறதுக்காகவே டெய்லி வரணும் போல் இருக்குது. பாருங்கள் அந்த மசூதியில் அதே ஒரு டெக்கரேஷன் மாதிரி லைட்டு போட்டு காட்டுறாங்க பாருங்கள். லைட் பாருங்கள் எப்படி பார்க்கு ஃபுல்லாக லைட்டு. இந்த பக்கம் கார் பார்க்கிங்கு. காரில் இனிமேல் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டோம்.
நல்லிக்காய்